அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பகுதியில் நாட்டுப்புறவியல் பள்ளிகள் குறித்து பார்க்க இருக்கிறோம். எந்த ஒரு துறையும் தனித்துறையாக அறிவியல் துறையாக வளர்ச்சி பெறும்போதுதான் ஆய்வு நெறிமுறைகளும் கோட்பாடுகளும் உருவாவது இயற்கையான ஒன்று. மொழியியல் துறையில் பிராக் பள்ளி, லண்டன் பள்ளி, அமெரிக்கன் பள்ளி என்று இவ்வாறு குறிப்பிடுவர். இதனை நாட்டுப்புறவியலிலும் கோட்பாட்டு அடிப்படையில் நாட்டுப்புறவியல் பள்ளிகள் நிறைய மலர்ந்திருக்கின்றன. இதன் அடிப்படையில் இன்று சில நாட்டுப்புறவியல் பள்ளிகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வரிசையில் முதலாவதாக பார்க்கக்கூடிய பள்ளி புராணவியல் பள்ளி. புராணவியல் பள்ளியை ஒப்பியல் பள்ளி என்றும் இண்டிக் பள்ளி என்றும் கூறுவார்கள். ஜேக்கப் கிரீமின் கருத்து கோட்பாடுகளை மார்க்ஸ் முல்லர் அவர்கள் ஒரு பள்ளியாகவே உருவாக்கிவிட்டார்கள். ஜேக்கப் கிரீம் மொழியியலில் பயன்படுத்திய ஒப்பியல் ஆய்வை நாட்டுப்புற இயலுக்கும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஜெர்மானிய புராணங்களில் காணப்படும் தொல் வடிவங்களை ஆராய்வதோடு புராணவியல் படைப்புகளையும் அவர் ஆராய்ந்திருக்கிறார். இதன் அடிப்படையில் மார்க்ஸ் முல்லர் அவர்கள் மொழியையும் மக்கள் எண்ண வளர்ச்சியையும் அடிப்படையாக கொண்டு 4 கட்டமாக பகுக்கிறார். அடிக்கருத்தியல் காலம், கிளைமொழி காலம், புராண காலம், பொது ரஞ்சக காலம் என்று 4 கட்டமாக பகுக்கிறார் மார்க்ஸ் முல்லர் அவர்கள். பழங்கால மனிதன் பயன்படுத்திய சொற்களுக்கு காலப்போக்கில் பொருள் மாற்றம் ஏற்பட்டு புராணங்கள் தோன்ற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்பள்ளி எழுந்ததின் விளைவாக 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் புராணவியல் கோட்பாடு ஒன்றும் உருவாகியது. இப்பள்ளியை சார்ந்தவர்கள் பெரும்பாலோர் சமஸ்கிருத பேரறிஞர்கள். இவர்கள் மொழியியல் வல்லுநராகவும் மனித இன இயல் பண்பாட்டாளராகவும் இருந்திருக்கிறார்கள். நாட்டுப்புறவியல் பள்ளிகள் வரிசையில் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பள்ளி பென்வே பள்ளி. இப்பள்ளி இடப்பெயர்வு கோட்பாட்டினை ஆராய்கிறது. தியோடர் பென்வே என்னும் ஜெர்மானிய அறிஞர் பஞ்சதந்திர கதைகளுக்கும் ஐரோப்பிய கதைகளுக்கும் உள்ள ஒற்றுமையை பார்க்கிறார். இது குடிவழி உறவு மட்டுமின்றி பண்பாட்டு வரலாற்று தொடர்புக்கும் காரணம் என்று அவர் அறிகிறார். இக்கதையின் தோற்றம், வரலாறு, பரவிய நாடுகள் முதலியவற்றை ஆராய்ந்து இக்கதைகள் முதலில் மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கும் ஸ்பெயினுக்கும் கிரேக்கத்திற்கும் பரவி இறுதியில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவின என அவர் முடிவு செய்தார். பல இனக்கோட்பாட்டினால் இனக்கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள மறுப்பினும் இக்கோட்பாட்டின் தாக்கத்தை 19ஆம் நூற்றாண்டிலும் கதைகளின் தோற்றம், வரலாறு, பரவிய வீதம் பற்றி பென்சிஸ் அறிஞர்களை ஆராய தூண்டியது. நாட்டுப்புறவியல் பள்ளிகளில் அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய பள்ளி மானுடவியல் பள்ளி. மார்க்ஸ் முல்லரின் கோட்பாடுகள் ஐரோப்பா மற்றும் ரஷ்யா முழுவதும் பரவியிருந்த நேரத்தில் புவியியலார், இனவியலார், மொழியியலார், நாட்டுப்புற இயலார் இவர்கள் மக்களின் பழக்க வழக்கங்கள், பொருளாதார நிலை, மொழி, கலை படைப்புகளை ஆராய்ந்து அம்மக்களது வாய்மொழி இலக்கியத்தில் ஓர் ஒற்றுமை கூறு இருப்பதை கண்டார்கள். இவ்வொற்றுமை கூறுக்கு மரபுரிமையாக பெறலோ இடப்பெயர்வோ அல்லது கடன் வாங்கலோ காரணம் என விளக்க இயலவில்லை. மானிடவியல் பள்ளி பண்பாட்டினை ஆராய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கூறலாம். நாகரிகமற்ற நிலை, காட்டுமிராண்டி நிலை முதலியவற்றிலிருந்து நாகரிக நிலைக்கு உயர்ந்தனர் என்பது மானிடவியலின் கோட்பாடாகும். அடுத்தது நாட்டுப்புறவியல் பள்ளிகளில் பார்த்தோம் என்றால் பென்சிஸ் பள்ளியை குறிப்பிட்டு சொல்லலாம். இப்பள்ளியை சார்ந்தவர்கள் வரலாற்று நிலவியல் கோட்பாட்டை ஆராய்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள். பென்வேயின் பரவுதல் மற்றும் இடப்பெயர்வு பின்லாந்தில் கோட்பாட்டு ஒன்று உருவாக்க வழிவகுத்தது. கதையின் தோற்றம், பரவிய விதம் முதலியவற்றை இக்கோட்பாட்டின்படி ஆராயத் தொடங்கினார்கள். மூல வடிவம், பரவிய இடங்கள் முதலியவற்றை புள்ளியலில் பிரித்தெடுத்தலின்படி கார்லே
குரோஹன், வான் சிடோ போன்றோர் இவற்றை ஆராய முற்பட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட கதையை பல்வேறு கூறுகளாகவும் கிளைக்கூறுகளாகவும் புள்ளியியல் பிரித்தெடுத்தல் மூலம் ஆராய்ந்து ஒவ்வொரு கூற்றின் மூலப்படிவம் கண்டறியப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்த ஆய்வு நடத்தப்படுகிறது. இதில் பல குறைகள் இருப்பினும் வரலாற்று நாட்டுப்புறவியல் கோட்பாடாக இக்கோட்பாடு அறிவியல் சார்ந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது என்றே குறிப்பிடலாம். அடுத்த பள்ளி உளப்பகுப்பியல் பள்ளி சிறந்த பள்ளியாக கருதப்படுகிறது. அதாவது உளவியல் ஆய்வு கோட்பாட்டினர் புராண கதைகளுக்கும் நாட்டுப்புற கதைகளுக்கும் பாலியல் குறியீட்டை விளக்கம் அளிக்கின்றனர். சிக்மண்ட் பிராய்ட் அடிமனதை பற்றிய ஆய்வுக்கு புராணக் கதைகள், தேவதை கதைகள், விலங்குகள் முதலியவற்றை ஆதாரமாக அவர் கொண்டார். அதன் அடிப்படையில் நாட்டுப்புற வழக்காறுகளையும் புராணக் கதைகளையும் கனவுகளுடன் தொடர்புபடுத்தி ஆராய்ந்தார். நாட்டுப்புற பள்ளிகளில் அடுத்து சொல்ல வேண்டிய பள்ளி எதுவென்றால் ஆர்னே தாம்சன் பள்ளியை குறிப்பிடலாம். இப்பள்ளி மற்ற பள்ளிகளினின்றும் வேறுபட்டது என்று கூறலாம். ஏனென்றால் ஐரோப்பிய கதை பாடல்களினின்றும் இப்பள்ளியின் ஆய்வு நெறிமுறைகள் தோற்றம் பெற்றிருக்கின்றன என்று கூறுவர். இப்பள்ளியை சார்ந்தவர்கள் சேகரிப்பு முறையினாலும் வகைப்படுத்தலினாலும் பெரிதும் ஆய்வில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து நாட்டுப்புற பள்ளிகளில் முக்கியமான பள்ளியாக கருதக்கூடியது அமைப்பியல் பள்ளி. இந்த அமைப்பியல் பள்ளி நாட்டுப்புறவியலில் திருப்பு முனையாக கருதப்படக்கூடிய ஒரு கோட்பாடாக அமைப்பியல் கோட்பாடாக அமைகின்றன. இக்கோட்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ரஷ்ய நாட்டு விளாடிமிர். இவர்தான் இந்த கோட்பாட்டின் தந்தை என்று நாம் குறிப்பிடுகிறோம். இக்கோட்பாடு அங்கீகாரம் பெற பல வருடங்கள் நீடித்தது என்றே சொல்லலாம். 1958 இவரது நாட்டுப்புற கதைகள் அமைப்பியல் என்ற நூலின் மொழிபெயர்ப்பு வெளிவந்தது. இந்த நூல் நாட்டுப்புறவியலிலேயே பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது என்றே கூறலாம். இந்த அமைப்பியல் கோட்பாட்டு பள்ளியல் துறையில் பல ஆய்வுகள் பல அறிஞர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றே கூறலாம். உலக அரங்கில் இவ்வாய்வு கோட்பாடே தலைசிறந்த பள்ளியாக கருதப்படுகிறது. இவ்வாறு நாட்டுப்புறவியல் துறையில் பல நாட்டுப்புறவியல் பள்ளிகள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பல ஆய்வுகள் உட்படுத்தப்பட்டு இந்த நாட்டுப்புறவியல் மிகவும் பரந்து விரிந்து செல்வதற்கு பரந்துபட்ட பார்வைக்கு இந்த நாட்டுப்புற பள்ளிகள் மிக உறுதுணையாக இருந்திருக்கின்றன. நன்றி.